ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, நம்ம ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். அது என்னன்னா, ஜெய் மெயின்ஸ் பற்றிய யாருமே அறிந்திராத ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த தம்ப்நெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெய் மெயின்ஸை வச்சு நம்ம எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா என்ஐடிஸ், IIITs, GFTயில் ஜாயின் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு வேறு எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா IITஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த விஷயங்கள் மட்டும்தான் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த ஜெய் மெயின்ஸை வச்சு இன்னுமே வேறு எந்தெந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெய் மெயின்ஸோட கரிக்குலம் வச்சு வேறு எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம், எப்பேற்பட்ட இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி இந்த மாதிரி நீங்கள் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் ஆகட்டும் சரி, ஸ்டூடெண்ட் ஆகட்டும் சரி, இப்போ 10th முடிக்கிறாங்க. 10th முடிச்சுட்டு சரி ஜெய் மெயின்ஸ் எக்ஸாமா, சரி அதுக்கோசரம் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி 11th 12th ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணி இந்த ஜெய் மெயின்ஸ் கோர்ஸுமே படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 12th கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா சரி ஜெய் மெயின்ஸ் எக்ஸாமாக ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கலாமே, IITs NITஸில் சீட்ஸ் கிடைக்குமாமே, அதனால் இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற 2 கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ நீங்கள் ஜெய் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் 2 வருடங்களும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஜெய் மெயின்ஸ் கோர்ஸும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக நீங்கள் ஜெய் மெயின்ஸில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்கன்னா ஈவன் தோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த அவேர்னஸ் வீடியோவே கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி ஜஸ்ட் இப்போ தான் நான் 12th கேண்டிடேட், எனக்கு இப்போ தான் ஜெய் மெயின்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா உங்களுக்கும் நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதையும் தாண்டி இந்த வீடியோலேயே உங்களுக்கும் பயன்பெறும் வகையில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு எஸ்பெஷலி NITஸில் ஜாயின் பண்ணலாம், IIITs ஜாயின் பண்ணலாம், GFTயில் ஜாயின் பண்ணலாம். NITன்னு சொல்கிறது நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 NITs இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் NIT திருச்சி இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வேணும். ஓகே, இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 9 வகையான கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணோம்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக வேண்டும். இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் NITஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு நீங்கள் எஸ்பெஷலி ஹோம் ஸ்டேட் கோட்டா இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதர் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி, நம்ம தமிழ்நாட்டில் வேறு இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு வேறு எந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா IIITஸ்லேயும் ஜாயின் பண்ணலாம். IIIT நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIIT காஞ்சிபுரம் அண்ட் IIIT திருச்சி. இதில் என்ன கோர்சஸை கொடுக்குறாங்க அப்படின்னா IIITயை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இப்போ நம்ம IIIT காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்க்குன்னு 2 கோர்சஸ் அடிஷ்னல் கோர்சஸாக இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு மற்ற IIITஸை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? மற்ற IIITஸ்லையும் நம்ம IIIT காஞ்சிபுரத்துலையும் என்ன கோர்சஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து உங்களுக்கு IT இருக்குது, அதே மாதிரி 5 years கோர்சஸ் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கோர்சஸ் IIIT காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஆனால் IIIT திருச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் ECE மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? சரி, இதையும் தாண்டி GFT ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த GFT நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுட் டெக்னாலஜிக்குனே உண்டான ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். சரிங்களா? நான் ஃபுட் டெக்னாலஜி தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஃபுட் டெக்னாலஜி ரொம்ப ட்ரீம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் பர்டிகுலராக இந்த
நிஃப்டம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரி, இது ஜெய் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்லிட்டேன். ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம்னா, ஈவன் தோ ஒவ்வொரு ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். ஐஐடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 இடங்கள்ல இருக்குது. இந்த 23 இடங்களில் டாப்பஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஐஐடி மெட்ராஸ். இதில் நீங்கள் ஜெய் மெயின்ஸில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க, எலிஜிபிள் பர்சன்டேஜ் இருந்தால் போதும். அதை தாண்டி உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணலாம். இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஐஐடிஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரி, இந்த ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு எனக்கு ஐஐடியில் சீட்ஸ் கிடைக்கல, வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ஐஐஎஸ்சி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இது வந்து பெங்களூரில் இருக்குங்க. இதில் வந்து எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற பிடெக் கோர்சஸ் ஒரு கோர்சஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும்னா ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸில் நல்ல ரேங்கிங் இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இதையும் தாண்டி வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ஐஐஎஸ்டி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி, திருவனந்தபுரத்தில் இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஜெய் அட்வான்ஸ் ரேங்கிங் வச்சு ஏரோஸ்பேஸ் இல்லைனா ஏவியானிக்ஸ் கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஆர்ஜிஐபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இதுலேயுமே பர்டிகுலராக நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் ரேங்கிங் வச்சு தான் ஜாயின் பண்ண முடியும். இதில் வந்து பெட்ரோலியம் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுக்குறாங்க கோர்சஸாக. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு இதே சேமஸ் உங்களுக்கு வந்து பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி நான் ஜெய் அட்வான்ஸில் நல்லா ரேங்கிங் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் தேர்ந்தெடுக்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், என்னென்ன அப்படின்னா ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம், ஐஐஎஸ்சி பெங்களூரில் ஜாயின் பண்ணலாம், ஐஐஎஸ்டியில் ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரி ஆர்ஜிஐபிடி அப்படின்னுங்கிற இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணலாம், ஐஐபிஇ அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். சரி, இதை தாண்டி வேறு இந்த ஜெய் மெயின்ஸை வச்சு நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, IIIT ஹைதராபாத்தில் நீங்கள் இந்த ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு ஜாயின் பண்ணலாம். எஸ்பெஷலி IIIT ஹைதராபாத்துங்கிறது எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜெய் மெயின்ஸ் வச்சு உள்ளே வரலாம். ஜெய் மெயின்ஸ் வச்சு நல்ல ரேங்கிங் இருந்தால் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே வந்து பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஈஸி 2 கோர்சஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஜெய் மெயின்ஸ் வச்சு நீங்கள் உள்ளே போனால் இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் யூஜிடபிள்இ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு IIIT ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அங்கே வந்து என்ன ஆஃபரிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஜெய் மெயின்ஸை வச்சு நீங்கள் 4 இயர்ஸ் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லை யூஜிடபிள்இ வச்சு நீங்கள் 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் இந்த IIIT ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ணலாம். சரி, இதுக்கு அடுத்தது என்ன செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு IIIT பெங்களூர், இது வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே நீங்கள் ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இசிஇ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி 5 இயர்ஸ் கோர்சஸ் 2 இருக்குது. அது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1, இசிஇ 1, மொத்தம் 5 கோர்சஸ் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கோர்சஸ்லையும் ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு நீங்கள் உள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ இதையும் தாண்டி வேறு என்னென்ன பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ ஐஐஎஸ்சி, அதாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குல்ல, இது ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சே நீங்கள் உள்ளே போகலாம். இங்கே என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கோர்சஸ் கொடுக்குறாங்க. முதல்ல 1.5 வருஷத்துக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் கோர்சஸ் எல்லாத்தையுமே படிச்சாகணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு செகண்ட் இயர் பாதியிலேருந்து, அதாவது செகண்ட் செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு எந்த கோர்சஸில் அதிக சிஜிபிஏ இருக்கோ அந்த கோர்சஸை மெயின் கோர்சஸாக எடுத்து மித்த 2.5 வருஷங்களை நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு பேர் வந்து பிஎஸ், அதாவது பிஎஸ் ரிசர்ச் ஓரியன்டான கோர்சஸ், பிஎஸ் மேக்ஸ், பிஎஸ் ஃபிசிக்ஸ், பிஎஸ் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் கொடுக்குறாங்க. இது 4 இயர்ஸ் கோர்சஸ். சரிங்களா? 4 வருஷம் படிக்கிற இன்டிகிரேட்டட் கோர்சஸ். நான் ரிசர்ச் ஓரியன்டான வேர்ல்ட் லெவலில் இருக்கிற, இந்தியா லெவலில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸான ஐஏஎஸ்சி பெங்களூரில் நான் படிக்கணும், அதாவது ஐஐடி மெட்ராஸ்க்கு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற ஐஏஎஸ்சி பெங்களூரில் நான் படிக்கணும், ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சே நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டான கோர்சஸ் கொடுக்குறாங்க. ரிசர்ச் ஓரியன்டான கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம்.
சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்த கோர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IIIT டெல்லி, அதாவது நீங்கள் வந்து இந்திரபிரஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி சொல்லுவாங்க. இது டெல்லியில் இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஈவன் வந்து என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் டெல்லியில் இருக்குது. இதுலேயுமே எஸ்பெஷலி எல்லா கோர்சஸும் கொடுக்குறாங்க. இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணும், அதாவது IIIT டெல்லி இல்லைனா DTU, இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஜாயின் பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து ஜாக் கவுன்சிலிங், அதாவது ஜாயின் டெல்லி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இது JEE மெயின்ஸ் மார்க் வச்சு தான் அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸ்பெஷல் கவுன்சிலிங். அந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சீட்ஸ் எடுக்கலாம் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில். இதையும் தாண்டி வேறு என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த JEE மெயின்ஸ் மார்க் வச்சே நம்ம வந்து உள்ளே போகலாம். சரிங்களா? இதையும் தாண்டி இன்னுமே உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் அமிர்தா வந்து நீங்கள் JEE மெயின்ஸ் மார்க் வச்சு போகலாம். சாஸ்தா யூனிவர்சிட்டி JEE மெயின்ஸ் மார்க் வச்சு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, நம்ம வந்து இந்த JEE மெயின்ஸ் மார்க் வச்சு நம்ம போகிறோம். ஓகே, JEE மெயின்ஸோட கரிக்குலம், அதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா 2 வருஷம் இன்டிகிரேட்டட் கோர்சஸாக படிக்கிறீங்கல்ல, ஸோ அந்த கரிக்குலம் வச்சு வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னா ஐசர், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் இந்த ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ண முடியும். இங்கே என்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான கோர்சஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ IISc பெங்களூர் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து எஸ்பெஷலி BS, அதாவது ரிசர்ச் ஓரியன்டான மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான கோர்சஸ் 4 வருஷம் படிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயின் கரிக்குலம் வந்து JEE மெயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே இதோட கரிக்குலம் வச்சு நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மோஸ்ட்லி வந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதையும் தாண்டி ISI, அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா என்ன கோர்சஸ் வந்து ஆஃபரிங் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து BS உங்களுக்கு வந்து மேக்ஸ், அதே மாதிரி BS ஸ்டாட் 3 வருஷம் படிப்பு கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ISI அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். காலையில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஈவினிங் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. காலையில் உங்களுக்கு MCQ டைப்பில் இருக்கும், ஈவினிங்கில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு மெயின் கரிக்குலம் என்னென்னா இந்த JEE மெயின்ஸோட கரிக்குலம் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இது கவர் பண்ணுற கரிக்குலம். சரிங்களா? ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து உங்களுக்கு வேறு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ISIயில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே டியூஷன் ஃபீஸ் 0 டியூஷன் ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸே கிடையாதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கரும்பு தின்றதுக்கு கூலியா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் படிக்கிறதுக்கு சர்டைன் CGPAக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பர் மந்த் 3000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி CMI, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது வந்து நம்ம சென்னையில் இருக்குங்க. இதுலேயுமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். இங்கே என்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொடுக்குறாங்க, மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ்னு கொடுக்குறாங்க, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்சஸ், 2 கோர்சஸ் BSc கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இதுக்குமே மோஸ்ட் ஆஃப் தி கவர்டு சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸோட கரிக்குலமுக்கு உண்டான சிலபஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதையும் தாண்டி வேறு என்னென்ன பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை படிக்கணும், வேறு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குன்னா CUT, அது எல்லாருக்குமே கேள்விப்பட்டது தான். CUET, அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த JEEயோட மெயின்ஸ் கரிக்குலம் தான் இதில் வரும். அது இல்லாமல் 12th NCERT நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற கரிக்குலமும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இப்போது டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் சேஃப் ஜோனில் இருக்கணும், நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் தான் படிக்க போகிறேன், ஏன்னா நான் வெளி இடங்களுக்கெல்லாம் நான் போக விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு VITயை நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். VITயில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த JEE மெயின்ஸோட கரிக்குலம் தான் VITக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதினீங்கனாலும் மெயின் பேசிக்கான கரிக்குலம் என்ன அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக JEE மெயின்ஸ்க்கு சிலபஸ்க்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட கரிக்குலம் தான்
ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டான மெயின் கரிக்குலம் ஜேஇயோட கரிக்குலம் தான். எதனால் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் ஜேஇ மெயின்ஸோட கரிக்குலம் வந்து கொஞ்சம் ஹார்ட் சிலபஸ். அந்த ஹார்ட் சிலபஸே அவங்க படித்து முடிச்சு வெல் டெப்த்தாக இருக்காங்க, ஆனாலும் என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்கல, ஆனாலும் IIITயில் சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாணவர்கள் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி வேர்ல்ட் லெவலில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணுற பர்டிகுலர் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையம். ஸோ அதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. நான் எவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எழுதுறது, இப்போ நான் போர்டு எக்ஸாம் கவர் பண்ணணுமே, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஐடியாஸ் எதுவுமே இல்லை. நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அவனை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் போர்டு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ மெயின்ஸோட கரிக்குலம் தான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் உங்களுக்கு மெயின் கரிக்குலம். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக இப்போ போர்டு எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம் முடிச்ச வாட்டி நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நம்ம இந்த வீடியோ போட்டதுக்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிறத நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டாகணும். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்லி ஜான்லேருந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் வரைக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்லேருந்து நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்ச வாட்டி தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தா தான் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுத முடியும். சரிங்களா? அதனால் நம்ம படிக்க போகிறோம். நம்ம எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கும் நம்ம சொல்கிறோம். என்னென்னா, நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் 12th முடிக்க போகிறோம். 12th முடிச்சுட்டு 4 வருஷம் நம்ம வந்து காலேஜில் படிக்க தான் போகிறோம். அந்த காலேஜில் படிக்கிற காலேஜஸ் வந்து நல்ல ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லைஃபே எவர்கிரீன் லைஃபாக ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. நாமளே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம ரொம்ப சுருக்கிட்டோம். ஸோ 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி, அது இல்லாமல் அதுக்கு உண்டான ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான காலேஜஸ் பற்றி, அந்த ஜேஇ மெயின்ஸ் அக்செப்டட் பண்ண காலேஜஸ் பற்றி இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour செஷனாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வேணும், எனக்கு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும், இல்லை எழுதி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இல்லை இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக உங்களோட குவரிஸ் என்னன்னு கேளுங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.